ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சீரியல் கில்லர் சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் காட்டுற சில பல சீன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது எல்லாமே சும்மா ஏதோ எடுக்கப்பட்ட சீன்ஸோ இல்லை டேரக்டரோட கற்பனையோ இல்லை. அது எல்லாமே இட்டலியில் உண்மையாக நடந்த கொடூரமான சம்பவங்கள். இந்த சீரீஸில் ஒரு சீரியல் கில்லர் ஃப்ளாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நைட்டில் கப்பிள் சந்தோஷமாக இருக்கிற டைமில் கன் எடுத்துகிட்டு போயிட்டு மேல் விக்டிமை ஃபர்ஸ்ட் சாகடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஃபீமேல் விக்டிமை கத்தியால குத்தி அவங்களோட பியூபிக் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துடுறான். அவனோட ஐடென்டிட்டியா லெட்டர் ஹெச்னு வர ஒரு புல்லட்டோட கேட்ரேஜை விட்டுட்டு போயிடுறான். இந்த சீரியல் கில்லர் எதனால இதெல்லாம் பண்றான், அவனோட மோட்டிவ் என்ன, இந்த சீரியல் கில்லரை அந்த கவர்மெண்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கன்க்ளூஷன். ஸோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் உள்ள ஒரு கப்பல் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, காரை ஒரு ஒதுக்குப்புறமா பார்க் பண்றான். நைட்டு நேரம் காரை ரோட்டோரமா பார்க் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சடனா புதருக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். வெளியே வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த டைம்ல சடனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்கள பார்த்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். இவங்க அதை பார்த்ததும் பயங்கரமா பயப்படுறாங்க. உடனே வண்டி எடுத்து போ போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு கத்துறா. இவங்க வண்டி எடுக்கிறதுக்குள்ள அவன் கன் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு பையனை ஃபர்ஸ்ட் சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் சாகடிச்சிடறான். கிட்ட போயிட்டு இவன் பாக்குறதுக்குள்ள அந்த ரோட்ல இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. உடனே மறுபடியும் அவன் புதருக்குள்ளேயே போயிட்டு மறைஞ்சிக்கிறான். அந்த கார்ல வந்தவங்க இவங்களை பார்த்ததும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கிரைம் ஸ்பாட்டுக்கு டிடெக்டிவ் சில்வியா வராங்க. அவங்க அங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஹெச் லெட்டர்ல ஒரு கேட்ரேஜ் கிடைக்குது. அந்த கேட்ரேஜை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த கொலையும் சீரியல் கில்லர் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிடெக்டிவோட சுப்பீரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பையன் உயிரோட தான் இருந்திருக்கான், ஆனா போற வழியில செத்துட்டான். பொண்ணு வந்து ஸ்பாட் அவுட். அது மட்டும் இல்லாம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணாம இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவோட சுப்பீரியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மீடியாலாம் வந்துடுறாங்க. அப்போ நம்ம டிடெக்டிவ் சீரியல் கில்லரை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் உயிரோட தான் இருக்கான், அவன் கிட்ட எல்லா வாக்குமூலமும் வாங்கிட்டோம், யாரு சீரியல் கில்லர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் சில்வியா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, 1974ல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுல பையனை கொலை பண்ணிட்டு பொண்ணை 96 வாட்டி குத்தி சாகடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஜூன் 1981ல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அதுல பொண்ணோட பியூபிக் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கான். இதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த சீரியல் கில்லர் இந்த கொலைகள் எல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிக்கல, பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க நம்ம டிடெக்டிவ் செல்வியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1968லயும் இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கும் இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு கப்பல், அவங்களையும் கார்ல ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. அதே கன் தான் இப்பவும் யூஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டெஃபனி மெல்லி அப்படின்றவன் நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆனா. அப்பவே எனக்கு அவன் மேல ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஸ்டெஃபனி மெல்லிய பார்க்க போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு ஸ்டெஃபனோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஸ்டெஃபனோ மெல்லிய ஃபோர்ஸ் பண்ணி பார்பரா அப்படின்ற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவன் வேலை இல்லாம போறான். அப்போ அவங்களுக்கு காசு பிரச்சனை வருது. சோ அவங்க வீட்டுல ஒரு ரூமை ரெண்ட் விடலாம் அப்படின்னு மெல்லி சொல்றான். அந்த ரூமுக்கு தான் சால்வட்டார் அப்படின்றவன் ரெண்ட்டுக்கு வரான். ஸ்டெஃபனோ மெல்லி கிட்ட காசு இல்லாததுனால இந்த சிச்சுவேஷனை சால்வட்டார் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பார்பரா கிட்ட க்ளோஸ் ஆகுறான். பார்பராவை ஃபோர்ஸ் பண்றான். அப்போ ஸ்டெஃபனோ எதுவுமே பண்ண முடியாம இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு பார்பரா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரசன்ட காட்டுறாங்க. அதுல போலீஸ் வந்து ஸ்டெஃபனோவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா விக்டிம்ஸோட போட்டோஸையும் ஸ்டெஃபனோ கிட்ட காட்டுறாங்க. போட்டோஸ் காட்டிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னோட வைஃபை எப்படி சாகடிச்சியோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே செத்துருக்காங்க. நீ பண்ண கொலைக்கும் இந்த கொலைக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. எல்லா கொலைகளிலுமே ஃபீமேல்ஸ் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ யூஸ் பண்ண அதே கன்ஸ் வச்சுதான் இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டெஃபனோ கிட்ட போலீஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொலைகள் எதுவுமே நீ பண்ணல அப்படின்ட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா 1974ல இருந்து 1981 வரைக்கும் நீ ஜெயில தான் இருந்த. சோ இந்த கொலைகள் எதுவுமே நீ பண்ணிருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ஸ்டெஃபனோ பயங்கரமா பயந்து போயிடுறான். இந்த கொலைகள் எதுவுமே நான் பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் அந்த கன்னை எப்பயோ தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து உனக்கும் பொண்டாட்டிக்கும்
பொண்டாட்டிக்கும் என்ன ஆச்சு, எதுக்காக உன் பொண்டாட்டிய நீயே சாகடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ ஸ்டெஃபனோ பார்பராவோட ஒரு டார்க் ட்ரூத்தை ரிவீல் பண்றான். அப்படியே நமக்கு பாஸ்ட காட்டுறாங்க. அப்போ சால்வட்டோரோட தம்பியான பிரான்செஸ்கோவை ஸ்டெஃபனி வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். பிரான்செஸ்கோ வீட்டை விட்டு கிளம்புனதும் ஸ்டெஃபனோ பார்பராவை சந்தேகப்பட்டு சண்டை போடுறான். அதுக்கப்புறம் நமக்கு பிரசன்ட காட்டுறாங்க. அப்ப ஸ்டெஃபனோ என்ன சொல்றான் அப்படின்னா, பிரான்செஸ்கோ வந்ததுல இருந்து பார்பரா ரொம்ப மாறிட்டா அப்படின்னு ஸ்டெஃபனோ மெல்லி சொல்றான். அடுத்த சீன்ல ஒரு டோர் பெல் அடிக்குது. அப்போ ஆண்டோனியோ அப்படின்றவன் பார்பரா ரெடியா இருக்காளா அப்படின்னு ஸ்டெஃபனோ கிட்ட கேக்குறான். கேட்டுட்டு பார்பராவை கார்ல அவன் கூப்பிட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்டெஃபனோ ஒரு மாதிரி அப்நார்மல் ஆயிட்டு, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்ன விட்டுருங்க, என்ன நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்து நமக்கு பார்பராவை தான் காட்டுறாங்க. பார்பரா ஆண்டோனியோட கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு காரை பார்க் பண்றாங்க. காரை பார்க் பண்ணிட்டு அவங்களோட பையனை கார்லயே தூங்க வச்சுட்டு ஆண்டோனியோவோட கில்மா பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயாச்சும் ஃபினிஷிங் டச் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த சீன்ல ஸ்டார்ட் பண்ண உடனே டப்புன்னு சுட்டு சாகடிச்சிடறான். கன் சத்தம் கேட்டதும் பார்பராவோட பையன் பயங்கரமா பயப்படுறான். எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மாவும் இன்னொருத்தரும் செத்து கிடக்குறாங்க. அப்போ தூரத்துல ஒரு வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அந்த பையன் அந்த வீட்டுக்கிட்ட போறான். வீட்டுல போயிட்டு ஹெல்ப் கேட்கறான். அப்போ அங்க இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டெஃபனோவை இன்ட்ரோகேட் பண்ணிட்டு பாராஃபின் வேக்ஸ் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் நம்ம கிட்ட இருக்க லாஸ்ட் கிட், இவன் தான் ப்ரூவ் ஆகல அப்படின்னா பார்பராவோட எல்லா மேல் ஃப்ரெண்ட்ஸையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபனோ வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி பிரான்செஸ்கோ அங்க இருக்கான். அடுத்த சீன்ல நமக்கு ஸ்டெஃபனோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட பையனை இன்ட்ரோகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பதிலா இந்த கொலையை நீதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கோ, இதுதான் உனக்கும் நல்லது, நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபனோ போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்டெஃபனோவை கிரைம் சீனுக்கு கொண்டு போறாங்க. அங்க இவன் சொல்றது எதுவுமே போலீஸ்க்கு மேட்ச் ஆகல. அப்போ அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, அந்த கன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஸ்டெஃபனோ என்ன சொல்றான் அப்படின்னா, பக்கத்துல இருக்க தண்ணியில நான் அந்த கன்னை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்டெஃபனோவை ஜெயில போட்டுடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் ஸ்டெஃபனோவை பார்க்க வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீ தான் பார்பராவை சாகடிச்சிட்டு பையனை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபனோ கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி உன் கூட யார் இருந்தா அப்படின்னு ஸ்டெஃபனோவை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு ஸ்டெஃபனோ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல நமக்கு பிரசன்ட்ட தான் காட்டுறாங்க. அப்ப ஸ்டெஃபனோ என்ன சொல்றான் அப்படின்னா, என் பையனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டெஃபனோட பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டெஃபனோ கிட்ட, நான் உன்னோட பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன், இப்போ உன்னோட டர்ன், நீ உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொன்னாதான் அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. அப்போ ஸ்டெஃபனோ என்ன சொல்றான் அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி நான் பிரான்செஸ்கோ கூட தான் இருந்தேன், அவனும் பார்பராவும் தான் அஃபேர்ல இருந்தாங்க, ஆனா பார்பரா பிரான்செஸ்கோவை விட்டுட்டு லோபியாங்கோ கூட அஃபேர்ல இருந்ததை இவ கண்டுபிடிச்சிட்டான், அதனாலதான் அவங்க ரெண்டு பேரையும் பிரான்செஸ்கோ சுட்டு சாகடிச்சான். அது மட்டும் இல்லாம அவன் தான் என்னோட பையனை டெஃபிலிஸோட வீட்டுக்கு கூட்டு போனான், ஆனா என் பையன் நான் தான் அவனை அந்த வீட்டுக்கு கூட்டு போனேன் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருந்தான். சோ என் பையனை யாரோ மிரட்டி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது, நான் இல்ல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா எப்படியா இருந்தாலும் என் பையனை அன்னைக்கு சாகடிச்சிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அந்த கொலையெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டெஃபனோ சொல்றான். அடுத்த சீன்ல நமக்கு பிரான்செஸ்கோவை தான் காட்டுறாங்க. அவன் டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நம்ம டிடெக்டிவ் சீரியல் கில்லரை ட்ரிகர் பண்ற மாதிரி மீடியா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்ததும் இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஸோ இந்த கொலைகள் எல்லாமே பிரான்செஸ்கோ தான் பண்றான் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டிலேயே இந்த எபிசோட நம்ம டைரக்டர் முடிச்சிருப்பாரு. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மிஸ்ஸஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போன செகண்ட் எபிசோட பத்தி பார்க்கலாம். Until then, bye bye.